மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவே மருந்து. நாம் தினசரி வாழ்க்கையில் உண்ணக்கூடிய பார்க்கக்கூடிய உணவுகள், இந்த உணவுகளை எதற்காக நாம் சாப்பிடுகிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இந்த உணவுகளை சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே, அந்த பழக்கத்தை நம்மோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஏன் இந்த உணவை நம்ம சாப்பிட்றோம், இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பயன்கள் என்னங்கிறத சொல்லி சொல்லி அவர்களை நாம் வளர்க்கும்போது, வளர்ந்த பிறகு அவர்கள் அந்த காய் வேண்டாம், இந்த பழம் வேண்டாங்கிற தள்ளுபடி இல்லாமல் சாப்பிடுவதும், எல்லாவற்றுக்கும் மேலே ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உணவு அடித்தளம்ங்கிற ஒரு கொள்கை ஒரு அடிப்படையான விஷயமாக மனதில் பதியும் போது, நம்முடைய அடுத்த தலைமுறை நாம் சந்திக்கின்ற சிரமங்கள் போல நிறைய சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். அந்த வகையில் இன்றைக்கு முருங்கைக்காயுடைய பயன்களை பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இன்றைக்கு எலும்புகளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமே கேள்விக்குறியாக இருக்கிறத பார்க்கணும். ஒரு காலத்தில் விபத்தில் மட்டும் ஏற்பட்டு கொண்டிருந்த எலும்பு முறிவுகள் இன்றைக்கு சாதாரணமாக ஒரு விளையாட்டின் போது, அல்லது வீட்டில் ஒரு எடை தூக்கும் போது, அல்லது ஒரு இருசக்கர வாகனத்தை தள்ளி கொண்டு செல்லும் போது கூட மிகப்பெரிய அளவில் எலும்பு முறிவுகளும் முதுகுத்தண்டு அழுத்தங்களும் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். இந்த எலும்பு முறிவுகளும் முதுகுத்தண்டு அழுத்தங்களும் நம்ம உடம்பில் உருவாக்கக்கூடிய சிரமங்களுக்கான காரணம் எலும்புகளுடைய திடத்தன்மை குறைவு, எலும்புகளுடைய அடர்த்தி குறைவுங்கிற இரண்டு பிரச்சனைகள் உருவாகிறத பார்க்குறோம். ஆஸ்டியோபீனியா மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ். ஒரு காலத்தில் 60 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய எலும்பு ஆரோக்கியம் எப்படி இருக்கிறதுன்னு நம்ம பரிசோதனை செய்யும்போது, ஒரு 100 பேரில் ஒரு 4 அல்லது 5 பேர் தான் எலும்புடைய செரிமான குறைபாடுன்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் அல்லது ஆஸ்டியோபீனியாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு ஒரு 30 வயது இருக்கக்கூடிய பெண் அல்லது ஒரு 40 வயது இருக்கக்கூடிய ஆணுக்கு அந்த பரிசோதனை செய்யப்படும் போது அவர்களுடைய எலும்புகளுடைய ஆரோக்கியம் மிக மோசமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ எலும்புகளை பலப்படுத்த எலும்பு சத்து இருக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிட வேண்டுமாங்கிற ஒரு கேள்வி நம்மில் நிறைய பேருக்கு எழுவதை பார்க்கிறோம். ஆனால் எலும்பு சத்து இருக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டு கூட வலிகள் குறையவில்லை, மூட்டு வலிகள் தீவிரமாகிறது அப்படிங்கிறத இன்னும் நிறைய பேர் சொல்கிறத பார்க்கணும். அந்த வகையில் முருங்கைக்காய் இன்றைக்கு எலும்பு சத்துக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் வாரத்திற்கு 2 முறை குறைந்தது ஒரு 100 கிராம் அளவுக்கு முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய அந்த சதைப்பகுதியை சாப்பிட்றோமோ அவங்களுக்கு 100% இந்த எலும்பு சத்துக்களுடைய குறைபாடோ மூட்டு வலியோ முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற அழுத்தங்களோ இருக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் எலும்புகளை பலப்படுத்த, எலும்புகளுடைய திடத்தன்மையை பலப்படுத்த, எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த, 2 எலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய எண்ணெய் பசையை அதிகப்படுத்த, மூட்டுகளுடைய சீரான இயக்கத்தை சீர்படுத்த முருங்கைக்காய் ஒரு மிகச்சிறந்த உணவு. நம்ம வீட்டில் அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, பெரியவங்க அல்லது விபத்துகளால் ஏற்பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டவர்கள் யாராவது இருக்காங்கன்னா, முதுகுத்தண்டு சவ்வு அழுத்தம், முதுகுத்தண்டு வலியினால் அவதிப்படுபவர்கள் நம்ம யாராவது இருக்கோன்னா, நிச்சயமாக இந்த முருங்கைக்காயை குறைந்தது வாரம் ஒரு முறையாவது ஒரு 75 கிராமிலிருந்து 100 கிராம் அவங்க உணவில் சேருவது மாதிரி உணவை மாற்ற முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய குறைபாடு நோய். இன்றைக்கி உலகமே பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? மொத்தமாகவே நம்ம உலகத்தில் ஒரு 65 வகையான ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகள் தான் இருக்குது. இப்போ ஒரு நோய் வரும்போது நமக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. அந்த மாத்திரையை தொடர்ந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஒரு நிலைக்கு மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மருந்து நம்ம உடம்பில் வேலை செய்வதே கிடையாது. அப்போ இந்த மாதிரி அடிக்கடி ஏற்படுகின்ற சிரமங்களுக்காகவும் அடிக்கடி ஏற்படுகின்ற இன்ஃபெக்ஷன்ஸ்க்காகவும் தொடர்ந்து ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டேஜில் எந்த மருந்துமே உடலில் வேலை செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். ட்ரக் ரெசிஸ்டண்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு உலகமே வியந்து கவலைப்பட்டு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறத பார்க்குறோம். துரதிர்ஷ்டவசமாக நம்ம ஊரில் குழந்தைகள் சளி எடுக்கும்போது, காய்ச்சல் ஏற்படும் போது அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் அவங்க வளர்ந்து ஒரு 30 வயது இருக்கக்கூடிய இளைஞராகவோ இளம் பெண்ணாகவோ மாறும்போது பெரும்பாலான மருந்துகள் இன்றைக்கு ரெசிஸ்டண்ட் ஆகிவிடுவதை பார்க்கிறோம். அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில் அதன் பிறகு ஏற்படுகின்ற தொற்றுக்களுக்கு என்ன செய்ய முடியும்?
நிறைய வகையான மருந்துகள், நிறைய வகையான ஊசிகளை போட்டு போட்டு உடல் வீணாக போகிறத பார்க்குறோம். அந்த வகையில் நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையான முறையில் கூட்ட குழந்தைகளுக்கெல்லாம் தினசரி உணவில் குறைந்தது ஒரு 25 கிராமாவது முருங்கைக்காயை உணவில் சேர்க்க முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா அந்த முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய சதையை அந்த குழந்தைங்க ஒரு சாம்பார் அல்லது ஒரு காரக்குழம்பு அல்லது ஒரு கீரை ஏதாவது ஒரு உணவில் நீங்கள் சேர்த்ததை கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை பார்க்க முடியும். இன்றைக்கி ரத்தம் ஊறுவது அப்படிங்கிறது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மிக அடிப்படை தேவை. சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்துமே முதல்ல உடல் அமிலங்களாக மாறி இரண்டாவதாக நம்ம உடம்பில் உருவாகக்கூடிய திசுக்கள் தான் இரத்த அணுக்கள். எந்த அளவுக்கு இரத்த அணுக்கள் சீராக பலமானதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு புத்துணர்வோடு புதிய இரத்தம் உடல் முழுவதும் பரவி வரும்போது நோயற்ற வாழ்க்கையும் உற்சாகமான மனநிலையும் நமக்கு கிடைப்பதை பார்க்க முடியும். அந்த வகையில் இந்த ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுப்பதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அழகான உணவு தான் முருங்கைக்காய். குறைந்தது வாரத்திற்கு 2 முறையாவது குழந்தைகளுக்கு 25 கிராமோ, பெரியவர்கள் ஒரு 50 கிராம் அளவுக்கு முருங்கைக்காய் உணவாக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்தாலே இரத்த உற்பத்தி சீராவதை பார்க்க முடியும். இரத்த சோகையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், இரத்த சோகையால் சிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்மில் யாராக இருந்தாலுமே அதை மாற்றி ஆரோக்கியம் அடைவதற்கு மருந்து மாத்திரைகள் ஊசி மருந்துகளை சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள் கூட இன்றைக்கு இந்த முருங்கைக்காயை வாரம் 2 முறை 50 கிராம் உணவில் சேர்க்கும்போது அவர்களுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை நாம் பார்க்க முடியும். தாதுக்கள்னு சொல்லுவோம். உடலில் செரிமானத்தில் உருவாகக்கூடிய அமிலங்கள், இரத்தம், கொழுப்பு, எலும்பு மஜ்ஜை, தசை மற்றும் நம்முடைய இனப்பெருக்க மண்டலத்திற்கு தேவையான சத்துக்கள், உடலில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாட்டுக்கு தேவையான சத்துக்கள்னு சொல்லி 7+1 8 வகையான தாதுக்களை பற்றி இயற்கை மருத்துவம் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இந்த தாதுக்களுடைய உற்பத்தி சீராக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆரோக்கியம் சீராக இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் நம்முடைய எல்லா விதமான தாதுக்களையும் சீராக்குவதற்கு இன்றைக்கு புற்றுநோய்க்கு கூட மிகப்பெரிய சிகிச்சையாக எதை தெரியுமா சொல்கிறாங்க? எந்த அளவுக்கு உங்களுடைய 7+1 8 தாதுக்கள் உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கோ அதைவிட புற்றுநோயை குணப்படுத்த மருந்துகள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த உணவுகள் இதற்கு உதவி செய்கிறதோ அந்த உணவுகள் புற்றுநோயையே கட்டுப்படுத்தி விடும், குணப்படுத்தி விடும்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவு இன்றைக்கு தாதுக்களுடைய பலத்தை மீட்டெடுப்பதற்கு முருங்கைக்காயை விட சிறப்பான ஒரு உணவு இல்லைன்னு தான் சொல்லணும். முருங்கைக்காயை குழந்தைகளுக்கு 25 கிராமோ, பெரியவர்கள் 50 அல்லது 75 கிராமும் சாப்பிடும்போது பெரிய அளவில் உணவாக சாப்பிடும்போதே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும். செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகளில் உணவு குழல் எரிவு நோயும், வயிறு உப்பசம் சார்ந்த நோயும், சிறுகுடல் புண்ணோயும், பெருகுடல் புண்ணோயும், மலச்சிக்கலும், பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்களும் நம்மை பாடாய்படுத்துறத பார்க்குறோம். பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்களுக்காக பெரும்பாலும் அறுவை சிகிச்சை தேடி ஓடக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். அப்போ பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை மாற்ற, குணப்படுத்த நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளில் மிக முக்கியமான முயற்சி எது தெரியுமா? இந்த முருங்கைக்காயை உணவில் சேர்ப்பது தான். செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற கோளாறுகளாக இருக்கக்கூடிய உணவு குழல் எரிவிலிருந்து, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்லேருந்து இன்றைக்கு மலச்சிக்கல் வரை ஆரோக்கியமான வகையில் உணவெடுத்து குணப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற முயற்சி நம்ம செய்யணும்னா முருங்கைக்காயை உணவில் சேர்த்து கொண்டிருந்தாலே அந்த முயற்சி மிகப்பெரிய அளவில் மாறுதல் அடைந்து உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கி மன அழுத்தமும் பதட்டமும் தீராத சிரமமாக இருக்கிறத பார்க்கணும். நிறைய பேரை நான் பார்க்குறேன், பரீட்சையெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் இருக்கும், ஆனால் அந்த வைவான்னு சொல்லக்கூடிய நேர்முக தேர்வு வரும்போது அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மிகப்பெரிய அளவில் குறைந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். அவங்க தியரியில் 90 மார்க் எடுப்பாங்க, ஆனால் நேர்முக தேர்வில் 60 மதிப்பெண் எடுப்பதே பெரிய குறையாக இருக்கும். இந்த பதட்டம், பயம், தன்னம்பிக்கையற்ற தன்மை அப்படிங்கிறது நம்ம சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் உலவி வருவதை பார்க்கிறோம். புத்திசாலித்தனம் இருந்தாலும் கூட 20 பேர் இருக்கக்கூடிய அறைகளில் அவங்க கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கான பதில், முறையான பதில், தெளிவான பதில் நம் மனதில் இருந்தாலும் கூட
அதை சொல்லுவதற்கான தன்னம்பிக்கையற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா, இந்த சூழலை மாற்ற நாம் எடுக்க வேண்டிய முயற்சி அப்படிங்கிறது தான் இந்த முருங்கைக்காய் உணவாக சேர்ப்பது தான். எனக்கு இதற்காக நல மருத்துவரை பார்ப்பது, மனதிற்கான மருந்துகளை சாப்பிடுவதுங்கிறது நிறைய ஒரு விஷயம் இருந்தாலும் கூட, முறையாக முருங்கைக்காயை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் நம்முடைய உடல் ஆரோக்கியம் அடைவது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் நம்முடைய மனதும் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். இதய ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப முக்கியமானது. இதய தசைகள் சுருங்கி விரிகின்ற தன்மை, இதய துடிப்பு சார்ந்த சிரமங்கள், இதய துடிப்புக்கு ஏற்றாற்போல நம்முடைய நுரையீரலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள்ங்கிறது, இதயமோ நுரையீரலும் ஒன்றாக ஒரு சேர வேலை செய்யும் போது தான் நம்முடைய இயக்கமும் மூச்சும் சீராக இருக்கிறத பார்க்குறோம். ஒருவேளை இதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முறையற்ற மாற்றங்களாக இருக்குது அப்படின்னா, அப்போ இதய நோயும் நுரையீரல் நோயும் ஒரு சேர நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு கார்டியாக் ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க. இதயத்துடைய பலவீனத்தால் ஏற்படுகின்ற மூச்சிறைப்பு நோயின்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா நோயை சொல்லுவாங்க. அப்போ இந்த நோயிலிருந்து முழுமையாக நாம் வெளிவர வேண்டும், இந்த நோயிலிருந்து ஒரு தீவிரத்தை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நிறைய மருந்துகள், புகை மருந்துகளை பயன்படுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, முருங்கைக்காயை உணவில் சேர்க்கின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் இதோடு கூடுதலாக கொண்டு வாங்க. அந்த ஒரு மாற்றத்தை குறைந்தது 100 நாட்கள் தினமும் 25 கிராம் முருங்கைக்காயை உங்கள் உணவில் சேருங்க. வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். 25 கிராம் உணவில் சேர்த்த முருங்கைக்காயுடைய அந்த செயல்பாடை ஒரு 100 நாட்கள் கழித்து உடலில் எப்படி மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆஸ்மா நோயுடைய தீவிரமோ, உங்களுடைய இதய துடிப்பில் இருக்கக்கூடிய பலவீனங்களும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய, இதயமும் நுரையீரலும் ஒரு சேர வேலை செய்வதில் இருக்கக்கூடிய சிரமங்களை மாற்றக்கூடிய அழகான ஒரு உணவு எதுனா முருங்கைக்காயை நம்ம சொல்லலாம். பசியின்மை அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய நோயாக இருக்கிறது. குழந்தைகளாகட்டும், இளைஞர்களாகட்டும், குறிப்பாக இளம் பெண்கள் வேலைக்கும் அதே நேரத்தில் படிப்புக்கும் நீண்ட பிரயாணத்தை வைத்திருக்கக்கூடிய இளம் பெண்கள், வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய இளம் பெண்களில் 199 பேர் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாகவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா பசியின்மை. ஒரு இட்லி சாப்பிட்டாலே என்னோடய வயிறு நிரம்பி போகுது, நாள் பூரா எனக்கு பசியை எடுக்கிறதில்ல, அதனாலேயே உடல் எடை குறைந்து உடல் இளைத்து போய் சத்து குறைபாடுகள் ஏற்பட்டு மாதவிலக்கு கோளாறுகள் ஏற்பட்டு நிறைய வகையான பாதிப்பால் அவதிப்படுகின்ற பெண்கள் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் குழந்தைகள், நிறைய குழந்தைகளை இன்றைக்கு பார்க்குறோம். அந்த குழந்தைகளை சாப்பிட வைப்பதற்குள்ள அந்த பெற்றோர்கள் படுகின்ற பாடு, சில நேரங்களில் அந்த குழந்தைகளை பிரம்பை வைத்து அடித்து சாப்பிடுகின்ற நிலை கூட நிறைய இடங்களில் இருக்கிறத பார்க்குறோம். காரணம் அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பசியின்மை தான். இந்த பசியின்மையை நீக்குவதற்கு நம்ம என்ன செய்யலாம்? முருங்கைக்காயை தினசரி அவங்க உணவில் சேர்த்து கொடுத்தாலே போதும். முருங்கைக்காயை அவங்க உணவில் சேர்த்து நம்ம கொடுக்க ஆரம்பித்தாலே குழந்தைகளுக்கு நல்ல பசி ஏற்படும், கழிவு நீக்கம் ஏற்படும். ஒரு 25 கிராம் ஒரே ஒரு முருங்கைக்காயை அந்த குழந்தைகளுக்காக உணவில் போட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்பை எடுத்து அந்த குழந்தைகள் முதல்ல சாப்பிட்ற உணவோடு கலந்து கொடுத்துட்டிங்கனாலே ஒரு மாதம் கொடுத்து பாருங்களேன், குழந்தைகளுக்கு பசியின்மை முற்றிலுமாகவே நீங்கி போவதை பார்க்க முடியும். முருங்கைக்காயுடைய பயன் அப்படின்னு வந்தாலே எல்லாம் தாம்பத்திய இல்லற வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நினைக்கிறோம். மிகப்பெரிய தவறு. இதயத்தை பலமாக்க, சர்க்கரை நோயை குறைப்பதிலிருந்து ஜீரண மண்டலத்தை பலமாக்கக்கூடிய மிகச் சிறப்பான உணவுகளில் முருங்கைக்காய் ஒன்று. இந்த முருங்கைக்காயை வாரத்திற்கு 2 முறையாவது நம் உணவில் சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.